மக்களே வணக்கம், வெல்கம் டு அல்டிபாஸ். திவாகர் ஒரு ஞானி என்பதால் திவாகர் அனைத்தையும் டேக் இட் டு கிராண்டடாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. திவாகர் அனைத்தையும் ஈஸியாக எடுத்துக்கொள்கிறார் என்ற காரணத்தினால் இங்கு இருக்கக்கூடிய யாரும் அவரை அவ்வளவு எளிதாக ஈஸியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. திவாகர் டேக் இட் டு கிராண்டட். நீங்க பாத்தீங்களா ஷோவை? முதல்ல அந்த ஆள் எதுக்கு சண்டை போடுறா அப்படின்னு தெரியுமா? எப்படி சண்டை போடுறா அப்படின்னு தெரியுமா? ஒரு வார்த்தை அந்த ஆள்கிட்ட பேசினா போதும். நைட்டெல்லாம் தூங்க விட மாட்டாரு சார், வேணே வந்து என்ன எழுப்புறாரு சார், நைட்லாம் தூங்க விட மாட்டாரு சார். எத்தனை நாள் நீ தூங்குனதுக்கு அப்புறம் அந்த ஆள் தலையை பிடிச்சி நீ தூங்க வச்சிருக்காரு தெரியுமா? உங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை வந்து பெருசுப்படுத்துறது திவாகர் தான் நான் நினைக்கிறேன். கானா வினோத் வந்து பல இடங்கள்ல வந்து பாரூக்கு ஆதரவா வந்து வாட்டர்மெலன் ஸ்டார பல இடங்கள்ல பேசியிருக்காரு. அது பாரூக்கு ஆதரவா நிற்கும் போது மட்டும் நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேத்துக்கு இருக்கக்கூடிய சண்டை வந்து எந்த லெவலுக்கு போகுது அப்படின்னா, திவாகர் வந்து என்ன சொல்றது, ஞானியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவரும் வந்து கானா வினோத் வந்து ஞானியெல்லாம் ஒன்றும் கிடையாது. வார்த்தைகளை விடும் போது இவர் அவரை பாடி ஷேம் பண்றதும், அவர் இவரை வந்து போடா போயா அப்படியா நீ எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, ஓ மூஞ்சியை பார்த்தா எனக்கு வாந்தி வருது, உன் கூட எல்லாம் இருக்க முடியுமா அப்படியான்னு ஜாதிய ரீதியா திட்டுறாரு அப்படின்னு பல விஷயங்கள் பதிவாகுது. இரண்டுமே தவறு. கானா வினோத் அவரை சம்பந்தம் இல்லாம வம்பிழுக்கிறது, தேவையில்லாம வம்பிழுக்கிறது தவறு. திவாகர் வந்து அவரை ஜாதிய ரீதியா வந்து இது பண்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்க முடியுது. என் பேக்ரவுண்ட் தெரியுமான்னு சொல்றது, அதே மாதிரி வந்து நீ என் கால் தூசிக்கு சமம் இல்லை அப்படின்றது. இந்த விஷயங்கள்லாம் நம்மளாலையும் புரிஞ்சுக்க முடியுது. அது முழுக்க தவறுன்றதான் என்னுடைய கருத்து. ஆனா பேசுறவங்க பூரா இந்த கானா வினோத்துக்கு ஆதரவா தான் பேசுறாங்க, திவாகருக்கு ஆதரவா தான் பேசுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசக்கூடிய தப்புகளை யாரும் ஒரே ஆள்கள் சொல்ல மாட்டாங்க. ஒண்ணு அவங்களுக்கு ஆதரவா பேசுறாங்க, இல்ல இவங்களுக்கு ஆதரவா பேசுறாங்க. ரெண்டு பேர் சைடு தவறு இருக்கு. ரெண்டு பேரும் ஒரே குட்டையில் விடுற மட்டும் தான் என்னைய பொறுத்த அளவுக்கு. இவரு தேவையில்லாத வார்த்தைகளை விடக்கூடிய, கேவலமான வார்த்தைகளை விடக்கூடிய நபர். யாரு? நம்மளுடைய கானா வினோத். அவரு சம்பந்தம் இல்லாம டென்ஷன் ஆயிட்டு, சம்பந்தம் இல்லாம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து வார்த்தைகளை விடக்கூடிய நபர். ஆக மொத்தத்துல ரெண்டும் ஒரே குட்டையில் விடுற மட்டைக தான். இவங்க போய் யாருக்கிட்ட பஞ்சாயத்து வைக்கிறாங்க பாத்தீங்களா? இதை விட பெரிய பஞ்சாயத்தவே அவர் வந்து சோப்பு போட்டு முடிச்சு விட்டவர். போங்கயாயோ.